ஹாய்! இன்றைக்கி எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு என்ன லன்ச் பண்ணி கொடுத்தேன்னு பார்க்கலாமா? பூண்டு குழம்பு தாங்க. பூண்டு குழம்பு தானா அப்படின்லாம் சாதாரணமாக சொல்லிட முடியாது. இதில் எவ்வளோ சத்து இருக்குது. சல்ஃபர் இருக்குது, அயோடின் இருக்குது, குளோரின் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா சத்துமே இருக்குது. ஆனால் நம்ம வீட்டு ஆளுங்க இதை சாப்பிட்றதே கிடையாது. ஏன் தெரியுமா? அந்த பூண்டுலேயும் அந்த வெங்காயத்துலேயும் இருக்க ஸ்மெல் வந்து அவங்களுக்கு பிடிக்கிறது கிடையாது. பட் இந்த காரக்குழம்பு வைக்கும்போது நல்லெண்ணெய் நிறையா விட்டு அந்த வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டீங்க அப்படின்னா அதோட பச்சை ஸ்மெல் வந்து இருக்கவே இருக்காது. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொன்று வந்து புளிக்குழம்பு, இந்த காரக்குழம்பு செய்யும்போது தேங்காய், சோம்பு, ஆனியன் இதெல்லாம் போட்டு அரைக்கிறது வந்து நார்மல் தான். பட் இந்த மசாலா இதெல்லாம் ரெடி பண்ணும்போது கூட கொஞ்சம் கசகசாவும் சேர்த்து அரைச்சி குழம்பு பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீ என்னம்மா கசகசா விற்கிற ரேட்டில் வந்து கசகசா போட சொல்கிற, மட்டன் குழம்பு இதுக்கு போட்டால் போதும் நான்வெஜ்ஜுக்குன்னு சொல்லாதீங்க. பட் கசகசா வந்து உடம்புல இருக்க சூட்டை எடுக்கக்கூடியது. இந்த புளிக்குழம்புல சேர்க்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கசகசாவிலே நன்மைகள் நிறைய இருக்குது. ஸோ புளிக்குழம்புல வந்து கசகசா சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு இந்த காரக்குழம்பு செய்யும்போது எப்போவுமே இந்த ஜவ்வரிசி வடகமும் வெங்காய வடகமும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மதுரையிலேருந்து வரும்போது எப்போவுமே வாங்கிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காரக்குழம்பு, ஜவ்வரிசி வடகம், வெங்காய வடகம், அந்த சௌசௌக்கா போட்ட பருப்பு கூட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.